الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சையீதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹு தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தஆலா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா வானத்தின் அலங்காரம் நட்சத்திரங்களில் இருக்கின்றது. வானத்தை அல்லாஹு தஆலா இரவு நேரத்தில் பார்த்தோம் சொன்னால் நட்சத்திரத்தை கொண்டு அலங்கரித்திருக்கின்றான். பூமியின் அலங்காரம் தக்வா உடையவர்களை கொண்டு இருக்கிறது. வானலோகத்திலிருந்து மலக்குமார்கள் இந்த பூமியில் தக்வா உடையவர்களை ஒரு அலங்காரமானவர்களாக ஜொலிக்கக்கூடியவர்களாக மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். அன்பானவர்களே, இந்த உலக வாழ்வின் நோக்கம் இறைவனுக்கு அடிபணிவது. இறைவனுக்கு அடிபணிந்து வாழ்வதுதான் அல்லாஹ் நம்மை படைத்ததின் நோக்கம். உலக வாழ்க்கையில் இன்பம் என்பது இறைவனை நினைவு கூறுவதில் இருக்கின்றது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சமயங்களிலும் அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்து அந்த நேரத்தை கழிப்பதில் தான் உண்மையான இன்பம் என்பது இருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹ்விடம் கண்ணியமானவர்கள் யார்? அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள், இந்த உலகத்தில் கண்ணியமானவர்கள் என்று நாம் ஒரு விஷயத்தை முடிவு செய்திருக்கின்றோம். நல்ல படித்தவர், நல்ல சம்பாதிக்கக்கூடியவர், நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை வாழக்கூடியவரை கண்ணியமானவர் நாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ்விடம் கண்ணியமானவர் யார், அல்லாஹ்விடம் மதிப்புக்குரியவர் யார் என்று பார்த்தோம் என்றால் குர்ஆன் நமக்கு கூறுகின்றது, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்தோம். மக்களே, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து, தாய் தந்தையிலிருந்து உங்களை நாம் படைத்தோம். வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, பிறகு நாம் உங்களை ஒரு கூட்டத்தினராக ஒரு கோத்திரத்தினராக நாம் விரிவுபடுத்தினோம். அடையாளத்திற்காக, நீங்கள் அறிந்து கொள்வதற்காக. அரபிகள் என்று ஒரு கூட்டத்தையும், அஜமிகள் என்று ஒரு கூட்டத்தையும், குறைஷிகள் என்று ஒரு கூட்டத்தையும், இப்படி மதீனாவாசிகள் என்று ஒரு கூட்டத்தையும், முஹாஜிர்கள் என்ற ஒரு கூட்டத்தையும், அன்சார்கள் என்ற ஒரு கூட்டத்தையும், இப்படி உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அறிந்து கொள்வதற்காக
இந்தியர்கள், வெளிநாட்டுக்காரர்கள் என்று பல கூட்டத்தினராக பல பெயர்களை வைத்து உங்களை நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹ், உங்களுக்கு மத்தியில், அல்லாஹுக்கு மத்தியில் உங்களில் கண்ணியமானவர் யார் தெரியுமா? அத்தகாக்கும், அல்லாஹ்வை அதிகம் அஞ்சக்கூடியவர், அதிகமாக அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர் தான் உங்களில் இறைவனிடத்தில் மிகவும் உயர்ந்தவர், கண்ணியமானவர். அன்பானவர்களே, அரபிகளை விட அஜமிகளுக்கு எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது. அஜமிகளை விட அரபியர்களுக்கு எந்த ஒரு உயர்வும் கிடையாது. கருப்பர்களை விட வெள்ளையர்களுக்கு உயர்வு என்பது கிடையாது. வெள்ளையர்களை விட கருப்பர்களுக்கு உயர்வு என்பது கிடையாது. இந்தியர்களை விட வெளிநாட்டுக்காரர்களுக்கு உயர்வு என்பது கிடையாது. வெளிநாட்டுக்காரர்களை விட இந்தியர்களுக்கு உயர்வு என்பது கிடையாது. அல்லாஹ்விடத்தில் உயர்வு என்பது, கண்ணியம் என்பது, மதிப்பென்பது அவருடைய இறையச்சத்தை கொண்டுதான் இருக்கின்றது. அவர் கருப்பராக இருந்தாலும் இறைவனை அஞ்சினால், இறைவனுடைய தக்குவா உடையவராக இருந்தால், முத்தகியாக இருந்தால், அவர்தான் கருப்பராக இருந்தாலும் இறைவனிடத்தில் உயர்ந்தவர், அடிமையாக இருந்தாலும் இறைவனிடத்தில் உயர்ந்தவர், செல்வந்தராக இருந்து உலக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்திலும் அதிகாரத்திலும் இருந்து இறைவனுக்கு அஞ்சவில்லை என்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு மதிப்பும் கிடையாது, அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு கண்ணியமும் கிடையாது. சாதாரண மனிதர், செருப்பு தைக்கக்கூடியவர், ஒரு சின்ன வேலை, கூலிக்கு வேலை செய்யக்கூடியவர், ஆனால் அவரிடத்தில் அல்லாஹ்வினுடைய பயம் இருக்கிறது என்றால் அவர் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவராக இருக்கின்றார். உலகையே ஆளக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லை, ஆனால் செருப்பு தைக்கக்கூடியவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது என்றால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவர், கண்ணியமானவர் இந்த செருப்பு தைக்கக்கூடியவர் தான். தக்குவாவை கொண்டுதான் நம்முடைய அந்த கண்ணியம் இறைவனிடத்தில் அளக்கப்படுகின்றது. அடியார்களில் அல்லாஹ்வுக்கு நெருக்கம் என்பது அவர்களுடைய தக்குவாவை கொண்டு உள்ளது. யார் அதிகமாக இறைவனை பயப்படுகின்றாரோ, தக்குவா உடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் இறைவனுக்கு மிக நெருக்கமானவர். இறைவனுக்கு நெருக்கமானவங்க யாருங்க? செல்வந்தர்களா? பதவி ஆசையில் உள்ளவர்களா? பதவியில், உயர்ந்த பதவியில் உள்ளவர்களா? இந்த உலகத்தை ஆளக்கூடியவர்களா? மிகப்பெரிய கோடீஸ்வரர்களா என்று பார்த்தோம் என்றால் நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்விடத்தில் அதிகம் நெருக்கமுடையவர் அவர் தக்குவாவை கொண்டுதான் அவர் அல்லாஹ்வை நெருங்குகிறார். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அளவிட வேண்டும் என்றால் அவருடைய தக்குவாவை கொண்டு நான் அளவிட முடியும். எவ்வளவு நாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறோமோ, எவ்வளவு இறைவனுக்கு பயந்து வாழ்கின்றோமோ, நம்முடைய வாழ்வாதாரத்தில், நம்முடைய குடும்ப விஷயங்களில், கொடுக்கல் வாங்கலில், வியாபாரத்தில், மனைவி மக்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், தாய் தந்தைகளுக்கு மத்தியில், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வாழக்கூடிய அந்த மனிதர் இருக்கிறாரே, அவருடைய தக்குவாவை கொண்டுதான் இறைவனை நெருங்க முடியும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தக்குவாவை கொண்டுதான் அல்லாஹ்வை அடைய முடியும் என்று குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். இன்ன அவுலியாஹு இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வினுடைய வலிமார்கள், அல்லாஹ்வினுடைய நேசர்கள் முத்தகீன்களை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய நேசர்கள்னா யாருங்க? இன்னைக்கு இந்த வார்த்தையே எல்லாருக்கும் அலர்ஜியா போச்சு. அவுலியாக்கள் என்ற வார்த்தையே கேட்டாலே அலர்ஜி நிறைய பேருக்கு. அது ஷைத்தானுடைய தன்மை. அவுலியாக்கள் என்பது இறை நேசர்கள், இறைவனுடைய பிரியத்தை பெற்றவர்கள், இறைவனுக்கு பிரியமானவர்கள், இறைவனை நேசித்தவர்கள், இறைவன் அவர்களை நேசித்தான், அவர்கள்தான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர்கள் என்று குர்ஆன் கூறுகின்றது. அன்பானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அலா இன் அவுலியா அல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள், அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வலிமார்கள், நேசர்கள், அலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த ஒரு பயமும் இல்லாதவர்களாக, எந்த ஒரு கவலையும் இல்லாதவர்களாக இருப்பார்கள்.
பயம் என்பது வெளிரங்கமான விஷயம், கவலை என்பது உள்ளம் சார்ந்தது. வெளிரங்கமான பயமும் கிடையாது. எந்த மனிதனுக்கும் அஞ்ச மாட்டார்கள், எந்த ஒரு அரசாட்சிக்கும் அஞ்ச மாட்டார்கள், எந்த ஒரு அரசனுக்கும் அஞ்ச மாட்டார்கள். அல்லாஹுக்கு அஞ்சுவார்கள். எந்த கவலையும் இருக்காது. உள்ளம் சார்ந்தது. கவலை என்பது உள்ளம் சார்ந்தது. வெளிரங்கத்தில் எந்த பயமும் கிடையாது, உள்ரங்கத்தில் எந்த கவலையும் கிடையாது. அவர்கள்தான் இறை நேசர்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையில் குறிப்பிடுகின்றான். அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன். அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டு அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான், லஹுமுல் புஷ்ரா. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சுப செய்தியை சொல்கின்றான். ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা. இந்த உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல ஒரு சுப செய்தியை சொல்லியிருக்கின்றான். மறுமையினுடைய வாழ்க்கையும் அவர்களுக்கு இன்பகரமாக இருக்கும். இந்த உலகத்திலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள், மறுமையிலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு யாருடைய பயமும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது. இன்னைக்கு மனிதன் கவலை வருவதற்கு காரணம் என்னங்க? உள்ளத்தில் உலக பயம், உலகத்தினுடைய மனிதர்களுடைய பயம், உலகத்தினுடைய கவலை, எதிர்காலத்தை நினைத்து கவலை, மனைவியை நினைத்து கவலை, பிள்ளைகளை நினைத்து கவலை, தொழில்துறையை நினைத்து கவலை. இதுவெல்லாம் கவலை அவனுக்கு உள்ளத்தில் இருப்பதினால் அவன் இந்த உலகத்தில் இன்பமாக வாழ முடியல. இந்த கவலை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அவன் இன்பகரமான மனிதன், சந்தோஷமான மனிதன். அந்த சந்தோஷம், இன்பம் இறைநேசர்களிடத்தில் இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள், தக்வா உடையவர்கள். அன்பானவர்களே, லா தப்தீல லி கலிமாத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்னைக்கும் மாறாது. ذَلِكَ هُوَ الْفَوْزُ الْعَظِيمُ. இது மிகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான். வலியுல்லாக்கள்னா யாருங்க? இன்னைக்கு இறைநேசர்கள்னா யாரோ ஒருத்தவங்க காடுகள்லையும் மலைகளிலும் எங்கோ ஊரை விட்டு ஒதுங்கி இருப்பவர்கள் தான் இறைநேசர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இறைநேசர்கள் என்றால் யார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனும் ஒரு வலிதான். கலிமா சொன்ன ஒவ்வொரு முஸ்லீமும், ஒரு முஃமினும் ஒரு இறை நேசர் தான். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர் தான் கலிமா சொன்னவர். இந்த சபையில் நம்ம கேட்குறோம், நீங்க உங்களில் யார் இறைவனுடைய விரோதி? கையை தூக்குங்க. யாராவது தூக்குவோமா? எல்லாரும் அல்லாஹ்வை நேசிக்கின்றோம், ஆனால் நேசிக்கக்கூடிய அளவு குறைவாக இருக்கின்றது. நேசிக்கக்கூடிய அளவு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சிலர் நிறைய நேசிப்பாங்க, சிலருடைய நேசம் குறைவாக இருக்கும். சிலருடைய தக்வா அதிகமாக இருக்கும், சிலருடைய தக்வா குறைவாக இருக்கும். இதுக்கு இரண்டு விதமான விளக்கங்களை சொல்வார்கள். அன்பானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஈமான் கொண்டவர்களாக இருக்கின்றோம். விலாயத்தை ஆம்மான்னு சொல்வாங்க, பொதுவான ஒரு விலாயத். பொதுவான விலாயத்து என்னங்க? அல்லாஹுடைய விலாயத்துடைய ஆரம்ப நிலை என்பது ஈமான் கொண்டவர் அனைவருக்கும் கிடைக்கும். ஈமான் கொண்ட எல்லோருக்கும் கலிமா சொல்லி அல்லாஹ்வையும் ரசூலையும் குர்ஆனையும் அவனுடைய வேதத்தையும் அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் விலாயத்தினுடைய ஆரம்ப நிலை என்பது கிடைத்துவிடும். ஆனால் விலாயத்தே ஹாஸா என்று சொல்வார்கள். குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய அந்த விலாயத், இறைவனுடைய நெருக்கத்தன்மை, அது அவர்களுடைய தக்வாவை கொண்டவர்கள் அடைகின்றார்கள், அவர்களுடைய இறை அச்சத்தை கொண்டவர்கள் அடைகின்றார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களைத்தான் ஏற்றுக்கொள்கின்றான். குர்ஆன் கூறுகிறது, இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். முத்தகீன்களைத்தான் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்கின்றான். எல்லோரையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லோருடைய அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. எல்லாரும் தொழுகின்றோம், ஆனால் எல்லோரும் தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? நிறைய பேர் ஹஜ் செய்கின்றாங்க, எல்லாருடைய ஹஜ்ஜும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? நிறைய நோன்பு வைக்கின்றோம், எல்லோருடைய நோன்பும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கின்றான், இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். முத்தகீன்கள் இறையச்சமுடையவர்களைத்தான் அல்லாஹு தஆலா கபூலியத் என்ற அந்த தன்மையை தருகின்றான்.
இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அப்ப மனிதர்கள் இறைநேசர்கள் இரண்டு விதமாக இருக்கிறாங்க. ஒன்று, எல்லோ மனிதர்களும் அல்லாஹுடைய நேசர்கள். இன்னும் சிலர் அல்லாஹ்வுக்காக மிக காசானவங்க. அவர்கள் அல்லாஹ்வை நெருக்கத்திற்காக மிகவும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தவர்கள். குர்ஆனுடைய வார்த்தையை பார்த்தோம் சொன்னா, குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தக்வா என்ற வார்த்தையை கொண்டு குர்ஆனை அலங்கரித்திருக்கின்றான். குர்ஆன்ல ஒரே ஒரு ஆயத்துல 2 தடவை தக்வாவை பத்தி சொல்லுவான். ஒரே ஒரு ஆயத்து 2 தடவை வரும் தக்வா. ஏங்க, தக்வாவுடைய மகத்துவத்தை அங்கே அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றான். பல ஆயத்துக்களை நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்கின்றான், யா அய்யுஹன்னாஸு தக்கூ, மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இங்கேயும் தக்வா வருகின்றது. ரப்பக்கும் அல்லதி ஹலக்கக்கும் வல்லதீன மின் கபுலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். அல்லாஹ் தஆலா உங்களை படைத்தான், உங்களுக்கு முன்னிருந்த சமுதாயத்தை எப்படி படைத்தானோ அவர்களையும் படைத்தான். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா திருமறையில ஒரே ஆயத்துல முத்தக்கூன் தத்தக்கூன் என்ற வார்த்தையும் ஆரம்பத்தில் தக்வா என்ற வார்த்தையும் 2 தடவை சொல்றான். ஏங்க ஒரே ஆயத்தில் 2 தடவை சொல்லணும்? இப்போ தக்வாவுடைய மகத்துவத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அல்லாஹ் தஆலா ஒரே ஆன்மாவிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வஹலக்கக்கும் மின்ஹா வஹலக்க மின்ஹா ஸௌஜஹா, அல்லாஹ் அவர்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடியையும் நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, இன்னும் அதிகமான ஆண்களையும் பெண்களையும் நாம் உருவாக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றான்? வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஒரே ஆயத்தில் 2 தடவை வருகின்றது. இன்னொரு ஆயத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, ஆமனுத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு வத்தகுல்லாஹ என்று கடைசியில் அல்லாஹ் மறுபடியும் வத்தகுல்லாஹ் என்று சொல்கின்றான். இப்படி ஒவ்வொரு ஆயத்திலையும் 2 தடவை. குர்ஆன் முழுக்க நாம் பார்த்தோம் என்றால் ஹுதல்லில் முத்தகீன், இரையச்சமுடையவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் நேர்வழி தரும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். குர்ஆனை பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு. ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இறை நேசர்களுடைய பார்வை அந்த குர்ஆன் அதுக்கு நேர்வழி கொடுக்கும். தக்வா உடையவர்களுடைய பார்வையில் அந்த குர்ஆனை ஓதினால் அவர்களுக்கு அது நேர்வழி கொடுக்கும். தக்வா இல்லாதவர்கள், இரையச்சம் இல்லாதவர்கள், அல்லாஹ்வை பயப்படாதவர்கள் அதை அவர்கள் படிக்கும் பொழுது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் அதை படிக்கும் பொழுது அவர்களுக்கு நேர்வழி என்பது கிடைப்பது மிக அரிது. அதனால்தான் குர்ஆன் முழுக்க தக்வாவுடைய வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா அலங்கரித்திருக்கின்றான். சரி, தக்வாவுடைய அளவு என்னங்க? அல்லாஹ்வை எவ்வளவு பயப்படணும், எவ்வளவு பயப்படணும்? எல்லா அமல்களுக்கும் ஒரு அளவு இருக்கின்றது. தொழுகை 5 வேளை தொழுகிறோம், வருடத்தில் 30 நாள் நோன்பு வைக்கின்றோம், ஹஜ் செய்கின்றோம், ஜக்காத்து கொடுக்க அதுக்கு அளவு இருக்குது. நோன்புக்கும் அளவு இருக்கின்றது. அனைத்து இஸ்லாமிய கடமைகளுக்கும் அளவு என்பது இருக்கின்றது. தக்வாவிற்கு அளவே கிடையாது. குர்ஆன் கூறுகின்றது, ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எவ்வளவு முடியும் அல்லாஹ் அஞ்சுறது? ஒவ்வொரு நடையிலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். ஒவ்வொரு பேச்சிலும் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும். பேசி அல்லாஹ்வை அஞ்சி பேச வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி நடக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி கேட்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் இறைவனுடைய அச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கணும். அதுக்கு ஒரு அளவே கிடையாது. அன்லிமிட்டெட், அளவில்லாமல் அல்லாஹ்வை நாம் அஞ்சக்கூடியவர்களாக உருவாக வேண்டும். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன, ஈமான் கொண்ட மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஹக்க துகாத்திஹி, எப்படி அல்லாஹ்வை அஞ்சணுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்க. எப்படிங்க அல்லாஹ் அஞ்சணும்? எல்லா நிலையிலும் அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு காரியத்திலும் நாம் செய்கிறது இறைவனுக்கு பிடிக்குமா, இறைவன் பார்க்கின்றான் என்ற சிந்தனையோடு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் பொழுது அந்த காரியம் தக்வாவுடைய காரியமாக அது மாறும். தக்வாவுடைய ஃபாயிதாக்கள்
நன்மைகள் என்ன? குர்ஆன் எடுக்க அல்லாஹ் தஆலா தக்வாவை பற்றி சொல்கின்றான். தக்வா உடையவர்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுக்கிறான்? தக்வான்னு சொல்றீங்களே ஹஜ்ரத், அது அதனால என்ன கிடைக்கும்? குர்ஆன் கூறுகின்றது, தக்வா உடையவராக வாழ்ந்தால் அல்லாஹ்வின் அருள் கொடைகளின் வாசல்கள் நமக்காக திறந்து விடப்படும். இறைவனுடைய நிஅமத்துக்கள், அருள் கொடைகளினுடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விட்டு விடுவான். அதிலிருந்து உலகத்திலும் இன்பம் கிடைக்கும், மறுமையிலும் இன்பம் கிடைக்கும். பரக்கத்துடைய வாசல்கள் நமக்காக திறந்து விடப்படும். நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு அங்கத்திலும் பரக்கத்து ஏற்படும். பேச்சில் பரக்கத், செயலில் பரக்கத், தொழுகையில் பரக்கத், கொடுக்கல் வாங்கலில் பரக்கத், குடும்பத்தில் பரக்கத், குழந்தைகளில் பரக்கத், வாழ்வாதாரத்தில் பரக்கத், அனைத்திலும் பரக்கத்தினுடைய வாயில்கள் திறந்து விடப்படும். இதெல்லாம் குர்ஆனுடைய ஆயத்துகளினுடைய விளக்கம். பாவங்கள் மன்னிக்கப்படும். குர்ஆன் கூறுகிறது, இறைவனின் மிகப்பெரிய கூலியை கொடுப்பான். சாதாரணமாக அமல் செய்வதை விட தக்வா உடையவர்களுடைய அமல்களுக்கு கூலி இருக்கிறதே, அது பல மடங்கு இறைவனிடத்தில் அதிகமாக்கி தரப்படும். சொல்லப்படுகிறது குர்ஆனுடைய வார்த்தை, வமை யத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை அஞ்சி இந்த உலகத்தில் வாழ்வார்களோ, யுகஃபிர் அன்ஹு ஸய்யிஆத்திஹி, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். வயஅல்லிம் லஹு அஜ்ரா, அல்லாஹு தஆலா அவர்களுடைய நன்மையை பல மடங்காக அதிகப்படுத்தி தருவான். பல மடங்கு. சின்ன நன்மைக்கு பலவிதமான நன்மைகளை அதிகப்படுத்தி அல்லாஹு தஆலா கொடுப்பான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள், தக்வா உடையவர்களாக வாழுங்கள். யஜஅல் லக்கும் ஃபுர்கானா, அல்லாஹ் உங்களை ஃபுர்கான்களாக உருவாக்குவான். ஃபுர்கான்னா என்னங்க? குர்ஆனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபுர்கான். குர்ஆனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஃபுர்கான். ஃபுர்கான் என்றால் ஃபர்கு பைனல் ஹக்கி வல் பாத்தில், நன்மையும் தீமையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றல். பசீரத் என்று சொல்வார்கள். பசீரத் என்றால் நமக்கு அந்த ஒரு ஞானத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது எப்படிப்பட்ட ஞானம்? நன்மை எது, தீமை எது, அதை பிரித்தறியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் தஆலா தக்வா உடையவர்களுக்கு கொடுக்கின்றான். நமக்கு குர்ஆன் சொல்லி கொடுக்குதுல்ல, எது நன்மை, எது தீமை, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எதை பேசணும், எப்படி பேசக்கூடாது, யாரோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளணும், யாரோடு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, இப்படி குர்ஆன் அனைத்தையும் நமக்கு பிரித்து பிரித்து காமிக்கின்றது. அதனால் அந்த குர்ஆனுக்கு ஃபுர்கான் என்று பெயர். அதே போன்று நாம் தக்வா உடையவர்களாக வாழ்ந்தால் நமக்கு அல்லாஹ் ஃபுர்கானியத்தை தருகின்றான். பிரித்தறியக்கூடிய அந்த தன்மையை நமக்கு அல்லாஹ் தஆலா தருகின்றான். அன்பானவர்களே, இந்த தக்வா உடையவர்களாக வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கையில் பரக்கத் என்பது நமக்கு வரும். குர்ஆனுடைய ஒரு ஆயத், வலவ் அன்ன அஹ்லல் குரா, ஒரு கிராமத்தில் ஒரு கூட்டம் இருந்தது. ஒரு கிராமத்தில் ஒரு சமுதாயம் இருந்தார்கள், சமுதாயத்து மக்கள். லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்திற்கு, அந்த கூட்டத்தினருக்கு வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்தை, அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை, அதனுடைய வாசலை திறந்து விட்டான். வானத்திலிருந்தும் அவர்களுக்கு பரக்கத் இறங்கிக்கிட்டு இருந்தது, பூமியிலிருந்தும் அவர்களுக்கு அதனுடைய வாயில்கள் திறந்து விடப்பட்டது சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஏன் தக்வா உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள்? தக்வா உடையவர்களாக வாழ்ந்ததினால் அவர்களுக்கு அந்த பரக்கத் என்பது ஏற்பட்டது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்னொரு ஆயத்தில் இவ்வாறாக சொல்கின்றான், தக்வாவுடைய அந்த சமுதாய மக்களுக்கு வமின் ஃபௌகிஹிம் வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம் லஅகலு, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உணவளித்தான், அவர்களுக்கு உணவை கொடுத்தான், வாழ்வாதாரத்தை கொடுத்தான். மின் ஃபௌகிஹிம், அவர்களுக்கு மேலிருந்து, வானலோகத்திலிருந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தான். வமின் தஹ்தி அர்ஜுலிஹிம், அவர்களுக்கு காலுக்கு கீழ் இருக்கக்கூடிய பூமியிலிருந்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தான். இதுல ரெண்டு விஷயம் இருக்குது. வானத்திலிருந்து வாழ்வாதாரம் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி இதுக்கு உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கூறும் பொழுது, அல்லாஹ் தஆலா மனிதனை இரண்டு விஷயத்தை கொண்டு உருவாக்கி இருக்கின்றான்.
ஒன்று களிமண், ஒன்று களிமண்ணில் இருந்து இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கின்றது. களிமண்ணில் இருந்து இந்த உலக பூமியில் இருந்து இந்த உடல் படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மண்ணில் விளையக்கூடிய அந்த தாவரங்கள் நமக்கு உணவாக இந்த உடலுக்கு கிடைக்கின்றது. இந்த மண்ணில் விளையக்கூடிய விஷயங்களை நாம் உண்டு சந்தோஷமாக இந்த உடலை வளர்த்து கொண்டிருக்கின்றோம். உடலுக்கு பூமியிலிருந்து உணவு. இன்னொன்று இருக்குது, மனிதனுடைய ரூஹ் என்பது. இந்த ரூஹ் என்பது எங்கிருந்துங்க வந்துச்சு, எப்படிங்க படைக்கப்பட்டது? ரூஹ் என்பது ஒரு படைப்பா என்று பார்த்தோம் என்றால் குர்ஆன் சொல்கின்றது, யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உங்களிடத்தில் ரூஹ பற்றி கேட்டா நீங்க சொல்லுங்க, குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு இயங்கக்கூடியது ரூஹ் என்பது. ரூஹ் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு ஒளி, வெளிச்சம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா படைத்த பிறகு ரூஹை ஊதினான். வனபக்து பிர்ரூஹி, என்னுடைய ஆன்மாவை, என்னுடைய வெளிச்சத்தை ஆதம் நபி அவர்களுடைய உடலில் அல்லாஹ் தஆலா ஊதிய பிறகு அதிலிருந்து நாம் உருவாகியவர்கள் தான் இந்த ரூஹ். ஆலமே அம்ரிலிருந்து உள்ளது ரூஹ். அந்த ஆலமே அம்ரு என்பது அது உடலோடு சேர்ந்து இருக்கின்றது. அந்த ரூஹுக்கு உணவு எதுங்க? அல்லாஹ்வினுடைய வானத்திலிருந்து வரக்கூடிய அன்வாராத்துக்கள், வெளிச்சங்கள், அல்லாஹ்வினுடைய பரக்கத்துக்கள். நாம் தொழுகும் பொழுது பரக்கத்து இறங்கும், குர்ஆன் ஓதும் போது பரக்கத்து இறங்கும், நன்மையான காரியங்கள் செய்யும் பொழுது வெளிச்சம் இறங்கும். அந்த வெளிச்சம் நம்முடைய ரூஹை பலப்படுத்தும், ரூஹில் ஒரு விதமான ஒரு சக்தியை உண்டாக்கும், ஆன்மீக சக்தியை கொண்டு கொடுக்கும். அதுதான் அல்லாஹ் தஆலா உடலுக்கும் ரூஹுக்கும் உள்ள அந்த சந்தர்ப்பம். உடலிலிருந்து அல்லாஹு தஆலா பூமியிலிருந்து உடலுக்கு உணவு கொடுக்கின்றான், வானத்திலிருந்து ரூஹுக்கு உணவு கொடுக்கின்றான். அதைத்தான் இந்த ஆயத்து சொல்கின்றது, லஅகலு மின் ஃபௌகிஹிம் வ மின் தஹ்தி அர்ஜுலிஹிம், நாம் வானத்திலிருந்து அவர்களுக்கு உணவளிப்போம், பூமிக்கு கீழிருந்து அவர்களுக்கு உணவளிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு கூட்டத்தை பற்றி சொல்லும் பொழுது, லகத் கான லி சபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா, சபா நகரத்து மக்கள், அவர்களுடைய அந்த தங்கும் இடம் இருக்கிறதே, அவர்கள் வாழ்ந்த அந்த இடம் இருக்கிறதே, அந்த ஊர் இருக்கிறதே, அது உங்களுக்கு ஒரு அத்தாட்சி. என்ன அத்தாட்சிங்க? ஜன்னாத்தின் மின் ஐனின் அல்லாஹ் தஆலா வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய தோட்டத்தை கொடுத்திருந்தான். சபா நகரத்து மக்களுக்கு வலதுபுறத்திலும் தோட்டம் இருந்துச்சு, இடதுபுறத்திலும் தோட்டம் இருந்துச்சு. அல்லாஹ் தஆலா சொன்னான், குலு மிர் ரிஸ்கி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அந்த ரிஸ்கை நீங்கள் உண்ணுங்கள், புசியுங்கள். வஷ்குருலா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. பல்தத்துன் தையிபத்துன், அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? மிக அழகான ஊராக இருந்தது, அருமையான ஊராக இருந்தது. எந்த கவலையும் இல்லை, எந்த பயமும் இல்லை. வெளியிருந்து எந்த கவலையும் அவர்களுக்கு, எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களும் எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ் யாருக்கு உணவு கொடுக்கிறானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய உணவு சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அப்பதான் அல்லாஹ் தஆலாவுக்கு அந்த கொடுத்த உணவுக்கு நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருவான். கொடுத்த உணவுக்கு நன்றி செலுத்தல மாறு செய்தால் கொடுத்த உணவை, ரிஸ்கை அல்லாஹ் தஆலா பிடுங்கிக் கொள்வான். குர்ஆன் சொல்கிறது, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், யார் எனக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன். வலஇன் கஃபர்தும், யார் எனக்கு மாறு செய்கின்றார்களோ இன் அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை என்பது மிக கடுமையானதாக இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாத ஒரு கூட்டமாக இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை மிகப்பெரிய ஒரு வேதனையை கொண்டு அவர்களை தண்டித்தான். அன்பானவர்களே, தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்ன ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். பரக்கத்தான வாழ்க்கை எதுங்க? பரக்கத்து வாழ்க்கையில் பரக்கத்துனா நம்ம என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றோம்? அதிகமாக இருக்கிறது தான் பரக்கத்து. அதிகமாக இருக்கணும், பொருள் அதிகமாக இருக்கணும், வீடு நிறையா இருக்கணும், குழந்தைகள் அதிகமாக இருக்கணும், இதுதான் பரக்கத்துன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பரக்கத் என்றால் சிறிய காசுல பெரிய காரியங்கள் நிறைவேற வேண்டும், அதுதான் பரக்கத். தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை எழுதுறாங்க.
அதில் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னு சொன்னால், ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபனுடைய தாய் தந்தைகள் வயோதிகத்தை அடையும் பொழுது அந்த வாலிபன் அவனோட சகோதரர்களோடு பேசிக்கொள்கின்றார்கள். இப்போ நம்முடைய தாய் தந்தைகளுடைய சொத்தை நம்ம பிரிக்கணும், என்ன செய்கிறது? அப்போ ஒவ்வொருத்தரும் எனக்கு அது வேணும் இது வேணும் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஒரே ஒரு வாலிபன் தக்குவா உடையவனாக இருந்தான், அல்லாஹ்வினுடைய பயமுடையவனாக இருந்தான். அவன் சொன்னான், எனக்கு எந்த சொத்து வேணாப்பா, என்னுடைய தாய் தந்தையை மட்டும் எனக்கு கொடுத்துரு, என்னுடைய தாய் தந்தை எனக்கு கொடுத்துரு, எனக்கு எந்த சொத்து வேணாம். ஆச்சரியமான ஒரு சம்பவம். அவர் தாய் தந்தைகளை நல்ல முறையில் பராமரித்து நல்ல முறையில் அவர்கள் நல்ல சந்தோஷமான நிலையில் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான பிறகு கனவுல பார்க்கிறார். அவருக்கு சொல்லப்படுகிறது, இந்த இடத்துல ஒரு 100 தங்க காசு வச்சிருக்கேன்ப்பா, எடுத்துக்க சொல்லப்படுகிறது. அந்த வாலிபர் கேட்கிறார், தந்தையே அதில் பரக்கத்து இருக்குமா? பரக்கத்துனா இருக்காதுப்பா, நீ எடுத்துக்க. நீ எனக்கு நல்ல முறையில் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நல்ல ஹிதுமத்து செய்தாய், பணிவிடை செய்தாய், அதுக்கு பகரமாக ஒரு 100 தங்க காசு எடுத்துக்கன்னு சொல்கிறான். இப்போ அந்த வாலிபர் பரக்கத்து இல்லாத இந்த காசு எனக்கு வேணான்னு சொல்லிடுறார். மறாநாள் தூங்கிடுறாரு. மறாநாள் அதே மாதிரி கனவுல வருது, இந்த இடத்துல கல்லுக்கு கீழே ஒரு 10 தங்க காசு இருக்குப்பா, எடுத்துக்க. நீ எனக்கு நல்ல பணிவிடை செய்தாய், அதன் பகரமாக அதில் பரக்கத்து இருக்குமா? பரக்கத்துனா இருக்காதுப்பா, அதை வச்சு நீ வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பரக்கத்து இல்லாத எனக்கு காசு வேணான்னு சொல்லிடுறாரு. அதே போன்று 3வது நாள் தூங்கும் பொழுது அவருக்கு சொல்லப்படுகிறது, இந்த இடத்துல ஒரே ஒரு தங்க காசு இருக்கு, அதை எடுத்துக்க. இப்போ அந்த தங்க காசுலையாவது பரக்கத்து இருக்குமா? நிச்சயமாக பரக்கத்து இருக்கு, அதை எடுத்துக்க. அதே மாதிரி காலையில் விழுந்து போய் அந்த இடத்துல தோண்டி பார்க்குறாரு, ஒரே ஒரு தங்க காசு இருக்குது. அந்த காசை எடுத்துகிட்டு போனார். போகும்பொழுது அவருக்கு ஆசை, சரி இன்னைக்கு மீன் வாங்கிட்டு போவோம். மீன் வாங்கிட்டு போனார். மீனை அறுத்தா உள்ள ஒரு முத்து. அந்த முத்து அந்த காலத்தில் பல கோடி ரூபாய் போகக்கூடிய அந்த முத்து. அன்பானவர்களே, தக்குவா உடையவர்கள் அவருடைய வாழ்க்கையே மாறுச்சு. ஒரே ஒரு ரூபாயில் பல கோடி கணக்கான காசு கிடச்சிச்சு. ஒரே ஒரு தங்க காசுல பல கோடிக்கணக்கான காசு. குர்ஆனுடைய ஆயத்து, வமையத்தகில்லாஹ, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அல்லாஹ் உணவு கொடுப்பான். அவர் அறியாத புறத்திலிருந்துலாம் உணவு வரும். அறியாத புறத்தில் இருந்தால் ரிஸ்க்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் பரக்கத்து ஏற்படணுமா? வாழ்வாதாரத்தில் பரக்கத்து ஏற்படணுமா? நம்முடைய சம்பாத்தியத்தில் பரக்கத்து ஏற்படணுமா? குடும்பத்தில் பரக்கத்து ஏற்படணுமா? அல்லாஹ்வை அஞ்சி கொண்டால் நம்முடைய எல்லா வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தக்வாவுடைய வாழ்க்கையை கொடுத்து வாழ்வாதாரத்திலும் பரக்கத்தை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.